சின்ன வயசுலயே உங்களுக்கு நரமுடி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த ஹேர் பேக்க நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த ஹேர் பேக்க 3 மாசத்துக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நரமுடியெல்லாம் கருப்பா மாறிடுங்க. அது மட்டும் இல்லாம, இனிமே வரக்கூடிய முடி கூட உங்களுக்கு கருப்பா தான் முளைக்கும். கடுக்காய் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்க முடியோட வளர்ச்சி தகுந்த மாரி நீங்க எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கிறேன். இது கூட நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்குல ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கும் போது தலைமுடிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்டர் கொடுக்குது. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. எப்படி நம்ம தலையில் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எங்கெல்லாம் நரமுடி அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோ. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு காஞ்சு வந்துடும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 3 மாதத்துக்கு கண்டினியூவாக பண்ணணும். அதாவது வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.